இந்த வீடியோல என்னுடைய ஸ்டோரி, அப்புறம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொன்னதும் எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, அப்புறம் நாங்க ஏன் வீட்டு வேலை செய்யறத 100 டேஸ் சேலஞ்சா எடுத்தோம், அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க சேனல் மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். என் கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேரு, 3 அக்கா 1 அண்ணன். 4 பேருக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு. சரி, லாஸ்ட் நான் மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எனக்கும் மேரேஜ் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க. எங்க அப்பா அம்மாவோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா தெலுங்கானால இருக்கிற ஜாம்னின்னு ஒரு சின்ன வில்லேஜ். ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியால இருந்துதான் பொண்ணை கல்யாணம் பண்ணணும் ஆசை. எங்க அப்பா அம்மாவோட ஆசை கூட அதுதான். எவ்ரி இயர் ஏப்ரல் மந்த் பாத்தீங்கன்னா ஜாம்னில சப்தான்னு ஒரு ஃபெஸ்டிவல் வரும். அந்த ஃபெஸ்டிவலுக்கு நாங்க ஊருக்கு வரோம். அது வரைக்கும் ஏதாச்சும் பொண்ணு கல்யாணம் பண்ற மாதிரி பொண்ணு இருந்துச்சுன்னா நீங்க பாத்து வைங்கன்னு சொல்லிட்டு மார்ச் மந்த்ல பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் போன் பண்ணி எங்க அம்மா அப்பா டெய்லி போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. போன் பண்ணவங்களுக்கு திரும்ப போன் பண்ணி பொண்ணு இருக்கா இருக்கா இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது கூட இல்லாம என்னோட 3 அக்காவையும் நாங்க என்ன பண்ணோம்னா தெலுங்கானால இருக்கிற பையனுக்கே கட்டி கொடுத்தோம். என்னுடைய 3 அக்கா கூட அவங்க ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க கிட்ட எல்லாமே எங்க தம்பிக்கு ஏதாவது பொண்ணு இருந்துச்சுன்னா பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மொத்தமா எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா 40 ஃபேமிலிஸ்க்கு மேல என்னை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த 40 ஃபேமிலிஸுமே என்ன ரிஜெக்ட் பண்ணிருச்சு. அவங்க எல்லாரும் சொன்ன ரீசன் பாத்தீங்கன்னா, பையன் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கான், நம்ம இருக்குது தெலுங்கானால, அவ்வளவு தூரமா பொண்ணு நாங்க கொடுக்க மாட்டோம். அப்புறம் பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்ல, அதனால வேணாம். பையன் பாத்தீங்கன்னா ஆர்மில வேலை செய்யல சொல்லிட்டு வேணாம். பையன் டாக்டரா இல்ல, அப்போ வேணாம். பையனுக்கு சொந்த வீடு இல்ல, அப்போ வேணாம்னு சொன்னாங்க. இது மட்டும் தான் பார்த்தாங்க, வேற எதுவுமே பார்க்கல. பையன் கேரக்டர் எப்படி, பையனோட ஃபேமிலி கேரக்டர் எப்படி, நம்ம பொண்ணு கொடுத்தா அவன் நம்ம பொண்ணை சந்தோஷமா பார்த்துப்பானா, இப்ப எதுவுமே பார்க்கல. அப்போ நான் டிசைட் பண்ணேன், நம்ம கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா எங்க எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அங்க இருந்துதான் கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா கல்யாணமே வேணாம்னு. அடுத்த 15 மாசம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க அக்கா என்னால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்னு 40 ஃபேமிலிஸ் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்போ நான் ஐடி கம்பெனில வேலை செஞ்சேன். எனக்கு மந்த்லி சேலரி பாத்தீங்கன்னா 20K. எனக்கு சொந்த வீடு இல்ல, சேவிங்ஸ்னு பெருசா இல்ல, எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல. இந்த இஷ்யூ எனக்கு மட்டும் இல்ல, இந்தியால இருக்கிற ரொம்ப பசங்களுக்கு இருக்கு. பசங்களுக்கு மட்டும் இல்ல, மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப பேருக்கு இந்த இஷ்யூ இருக்கு. ஸோ இந்த இஷ்யூக்கு நம்ம ஏதாச்சும் நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த வருஷத்தை விட்டு நவம்பர் 2024 பாத்தீங்கன்னா நாங்க திரும்பவும் அப்பா அம்மா கூட ஜாமீனுக்கு போனேன். அப்பயும் எதுவுமே ஆகிற மாதிரி இல்லை. அப்புறம் எங்க அக்கா வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னார். அப்ப எங்களுக்கு 1 வீக் தான் டைம் இருந்துச்சு. பொண்ணு ஒருவேளை கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் தான் ட்ரை பண்ணணும், வேற வழியே இல்லை. ஃபைனலி ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் மார்ச் 2, 2025 அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுதான் என்னுடைய ஸ்டோரி. அடுத்து பாத்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் எங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் பண்ணலாம் அப்படி சொன்னதுக்கு எங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பண்ணுங்க, நீங்க எது பண்ணாலும் நான் உங்க கூட இருப்பேன்னு சொன்னாங்க. சரி, ஒய்ஃப் ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்து அம்மா கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஆனா அம்மா கிட்ட அவ்வளவு சீக்கிரமா என்னால சொல்ல முடியல. பல வாட்டி சொல்லலான்னு ட்ரை பண்ணேன், ஆனா பாத்தீங்கன்னா சொல்ல முடியல. சரி, ஒரு நாள் இன்னைக்கு நம்ம சொல்லி அவன் சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு நான் இதே மாதிரி பண்ண போறேமா பயந்து சொன்னேன். அதுக்கு எங்க அம்மா பாத்தீங்கன்னா, உன் சந்தோஷத்துக்காக நீ பண்ற, நான் அதை எப்படிப்பா குறுக்க வருவேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம சின்ன பையன் சேனல் ஆரம்பிக்க போறானா. நான் ஓகே சொல்லிட்டேன், நீங்க என்ன சொல்றேன்னு கேட்டதுக்கு அப்பா என்னை கூப்பிட்டு கேட்டாரு, என்னப்பா இது எப்படிப்பா வேலை செய்யும். நான் சொன்னேன், இது பாத்தீங்கன்னா வேலை மாதிரி தான்ப்பா, நம்ம வேலை செஞ்சா நமக்கு காசு கிடைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் நம்ம பாத்தீங்கன்னா சம்பளம் கிடைக்கும்னு நான் சொன்னேன். ஆனா அந்த சம்பளம் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ப்பான்னு நான் சொன்னேன். எங்க அப்பா எவ்வளவு டைம் ஆகும் கேட்டாரு. இல்ல தெரியலப்பா, 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம்னு சொன்னேன். அதுக்கு எங்க அப்பா பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷமா நான் உங்களுக்காக ஓடிட்டேன், ஒண்ணு 6 மாசமோ 1 வருஷம் தானே சொல்றேன், நான் ஓடுறேன், நீ பண்ண வேண்டியதை பண்ணப்பான்னு சொன்னாரு. ஸோ இங்க 3 பேரு சொன்ன ஆன்சர் தான் எனக்கு பாத்தீங்கன்னா கான்பிடன்ஸ் ரொம்ப கொடுத்தது. ஸோ அதனாலதான் நான் யூடியூப் சேனலை ஆரம்பிச்சேன். பாத்தீங்கன்னா நான் டாக்டரா இல்ல, நான் ஆர்மில இல்ல,
எனக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லை, எனக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பாத்தீங்கன்னா சில பேர் வந்து வேணாம்னு சொன்னாங்க. அவங்களோட மைண்ட் செட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருந்தாதான் நம்ம பொண்ணு ஹாப்பியா இருக்குன்னு இருந்துச்சு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட அது எதுவுமே இல்லை. இது இல்லாம கூட எங்களால ஹாப்பியா இருக்க முடியும்னு அவங்களுக்கு வந்து காட்டுறதுக்காக நாங்க இதை பண்றோம். பாயிண்ட் 2, இது கூட இல்லாம ரொம்ப இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து மாசத்துக்கு 1 லட்சம் சம்பளம் வேணும், 2 லட்சம் சம்பளம் வேணும், பையனுக்கு சொந்த வீடா இருக்கணும், சொந்த வீடு வந்து பையன் பேர்லயே இருக்கணும், அது இருந்தா கூட இஎம்ஐ இல்லாமலே வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து ரூல்ஸ் போடுறாங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டை நாங்க மாத்தணுக்காகவும் இதை நாங்க ஆரம்பிச்சோம். அப்புறம் 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட் டேஸாவே மேரேஜே வேணாம், மேரேஜ்ல பாத்தீங்கன்னா லவ்வே இல்லை, சும்மா வந்து கல்யாணம் பண்றாங்க, திரும்ப வந்து டைவர்ஸ் பண்றாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா பாதியிலே வந்து விட்டுட்டு போயிடுறாங்க சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து கொஞ்சம் பயந்து இருக்காங்க. 3 ரீசன் சேர்த்து இப்போ எங்களால என்ன வந்து பண்ண முடியும் நாங்க யோசிச்சோம். ஸோ அதை தான் நாங்க வந்து 100 days சேலஞ்சா வீட்டு வேலை பண்றத நாங்க பண்ணோம். பாத்தீங்கன்னா எங்க யூடியூப் சேனல் ஸ்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகணும். அன்னைக்கு ஒரு நாள் எங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு கீழே பாத்தீங்கன்னா மருமக வந்துட்டா, என்னோட வேலை பாத்தீங்கன்னா கம்மியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு எங்க அப்பா வந்து உனக்கு வந்து மருமக வந்துட்டான்னு கம்மியாயிடுச்சு, ஆனா ஒண்ணு நான் வந்து ஓடிக்கிட்டு தானே இருக்கேன்னு சொன்னாரு. அதை கேட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்ததும் ஃபர்ஸ்ட் வேலை பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் தான் நாங்க பிளான் பண்ணோம். ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அப்பா வந்து 15 வயசுல இருந்து ஓடிக்கிட்டு இப்ப வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காரு. அதனால செகண்ட் பாயிண்ட் அப்பாவுக்கும் ரெஸ்ட் கிடைச்சிருச்சு, அம்மாவுக்கும் ரெஸ்ட் கிடைச்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் இருக்காங்க. பேர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்லயே இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யணும். சில பேர் பாத்தீங்கன்னா வந்து வேலைக்கு போவாங்க, அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும். நம்ம எங்கேயாச்சும் நம்ம போறோம்னா அவங்க வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு போற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து போயிட்டு வந்து வீட்டுல வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் எப்பயாச்சும் ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து ரெஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது சொல்லிட்டு அதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாசத்துக்கு 1 நாள், மாசம் 1 நாள் எங்க ஒய்ஃபுக்கு நான் 1 நாள் பாத்தீங்கன்னா ஹாலிடே கொடுப்பேன். அன்னைக்கு அவங்க வந்து எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க, எல்லா வேலையும் வந்து நானே பண்ணுவேன். இதுதான் பாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பேர் வந்து காசு இருந்தாதான் ஹாப்பியா இருக்க முடியும், அதுதான் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதை மைண்ட் செட்டை மாத்துற விதமா நான் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதும் ஒரு பட்ஜெட் போட்டுருவேன். இந்த வந்து பட்ஜெட்டுக்குள்ளதான் நான் எங்களோட ஃபேமிலியை வந்து மாசம் வந்து ரன் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மீந்துக்கிற காசை வந்து பார்ட்டை வந்து சேவ் பண்ண வச்சுட்டு இன்னொரு பார்ட்டை வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த எவ்வளவு காசு வருதோ அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம சொசைட்டிலும் நம்ம கண்ட்ரிலும் சேஞ்ச் ஆகும் சொல்லிட்டு நானே போய் பாத்தீங்கன்னா விதைய போட்டுது. ஸோ விதைக்கு பாத்தீங்கன்னா டெய்லியும் தண்ணியும் சன்லைட்டும் தேவைப்படும். நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் தான் அந்த விதைக்கு கிடைக்கிற தண்ணியும் சன்லைட்டும்.